வெல்கம் டு டெக் ஸ்கில் ட்ரைனர். ஸோ இன்னைக்கு கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்றது பைத்தான்ல அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேங்களா? அது என்ன பண்ணுன்னா சில இன்புட்டை ரிசீவ் பண்ணிட்டு சில ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு வந்து அவுட்புட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? ப்ரொடியூஸ் பண்ணும் அவுட்புட்டை. இதுதான் வந்து ஃபங்க்ஷன் சொல்றோம். ஓகேங்களா? ஸோ ஏன் நம்ம ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணணும், இதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் இப்போ வந்து ஒரு 100 லைன் ஆஃப் கோட் அடிக்கிறேன், ஒரு 100 லைன் கோட் அடிக்கிறேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, இப்போ அந்த 100 லைன்ல வந்து கோட் அடிச்சு ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அது எனக்கு வந்து நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன். அந்த ப்ராஜெக்ட்ல நான் ஒரு 100 லைன் கோட் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதே செட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸை நான் இன்னொரு ப்ராஜெக்ட்லயும் பண்ண போறேன் அப்படின்னா நான் திருப்பி அதே 100 லைன் கோட் வந்து எனக்கு அடிக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் என்னன்னா அந்த ஃபங்க்ஷன் நேம் வச்சு நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு செட் ஆஃப் லாஜிக் வந்து எனக்கு திரும்ப தேவைப்படும் போது நான் திரும்ப கோட் அடிக்காம அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் மெயின் அட்வான்டேஜ். சேம் கூட நான் ரிப்பீட்டரா எடுத்து யூஸ் பண்ணிக்காம திரும்ப அடிக்காம நான் அப்படியே ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கிறத நான் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் மெயின் அட்வான்டேஜ் ஃபங்க்ஷனோட. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன் நிறைய இருக்கு. இப்போ லென் அப்படிங்கிறது ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன். அது என்ன பண்ணுது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து வச்சிருக்கேன். அந்த ஸ்ட்ரிங்கினுடைய லென்த் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ லென்த்னா அதோட எவ்வளோ கேரக்டர் இருக்கு அந்த ஸ்ட்ரிங்ல அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்போ என்னன்னா நான் லென் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் போட்டு யூஸ் பண்ணிடுறேன். அப்போ என்ன பண்ணுதுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபால்ட்டா வந்து செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாங்க. அது எப்படி வந்து நம்ம எவ்வளோ கேரக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ டிஃபால்ட்டா அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது என்னன்னா அங்க போய் அதை என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம் அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அது அவுட்புட் என்ன ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அது அப்படியே எனக்கு ரிட்டர்ன் ஆகுது. அப்போ எங்கேக்கு எனக்கு அந்த தேவையோ நான் அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிருக்கேன். அதே லென் ஃபங்க்ஷன் நம்ம லிஸ்ட்ல யூஸ் பண்ணுவோம். லிஸ்ட்ல யூஸ் பண்ணும்போது என்னன்னா அந்த ஒரு லிஸ்ட்டுக்குள்ள எவ்வளோ எலமெண்ட் இருக்கு அப்படிங்கறத வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? அப்ப என்னன்னா ஒவ்வொரு டைமும் வந்து நான் வந்து அதுக்கான கோடிங் எழுதிட்டு இருக்க தேவையில்ல, அதாவது செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு இருக்க தேவையில்ல, ஆல்ரெடி எழுதி வச்சிருக்காங்க, அதை நான் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டேட் ஆஃப் பர்த்தை வச்சு நான் வந்து ஒரு ஏஜ் கால்குலேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், ஒரு 50 லைன் ஆஃப் கோடு வந்து தேவைப்படுது. அந்த லாஜிக்கை பில்ட் பண்ணி கரெக்டாக கொண்டு வரதுன்னு வச்சுக்கோங்க. வேலிடேஷன்லாம் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்றதுக்கு ஒரு 50 லைன் தேவைப்படுது அப்படின்னா இப்போ வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு எலெக்ஷனுக்காக ஒரு கோடிங் எழுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ப்ரோக்ராம் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து என்னன்னா அவங்க வந்து 18 வயசுக்கு மேல இருந்தாங்கன்னா அவங்கள வந்து நான் வந்து ஓட்டர் ஐடி கொடுக்கறதுக்கு அலோவ் பண்ணு, அதுக்கு கீழே இருந்தா வேணாம், அந்த மாதிரி ஒன்று நான் ஜென்ரேட் பண்ண வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ அவங்க ஆதார் கார்டுல இருந்து நான் வந்து டேட் ஆஃப் பர்த் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ டேட் ஆஃப் பர்த்தை வச்சு இப்போ கரண்ட் டேட் வச்சு அவங்களுக்கு வந்து 18 வயசு முடிஞ்சிச்சா இல்லையா என்னால் கண்டுபிடிச்சிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ அவங்களுக்கு வந்து அதை வச்சு நான் என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னா அந்த ஏஜ் வந்து என்ன கால்குலேட் பண்ண முடியும். அந்த ஏஜ் வச்சு நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுக்கு உண்டான டிசிஷன் ஓட்டர் ஐடி கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ப்ரோக்ராம். இது வந்து ஒரு 50 லைன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா அப்படியே வந்து இப்போ டிரான்ஸ்போர்ட்டுக்கு போறேன். இப்போ டிரான்ஸ்போர்ட்டுக்கு போறேன்னா ஒரு ரயில்வே இதுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றேன். இங்க என்ன ஆகுதுன்னா ஏஜ் வந்து 5க்கு மேல இருந்தா அவங்க வந்து கண்டிப்பா டிக்கெட் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் என்ன பண்றேன்னா அப்போ வந்து நான் வந்து ஆதார் கார்டுல இருந்து அதே மாதிரி என்ன பண்றேன் அப்படின்னா ஏஜ் வந்து எடுத்து கால்குலேட் பண்ணேன். இப்போ அந்த ஏஜ் வந்து 5க்கு மேல இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பா வந்து ட்ரெயின் டிக்கெட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நெசசிட்டியை பில்ட் பண்றேன். அப்போ என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி அந்த ஓட்டர் எலெக்ஷனுக்கு அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்களா அங்க அந்த 50 லைன் ஆஃப் கோடு எழுதி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே எடுத்து இங்க அப்ளை பண்ணி நான் எனக்கு என்ன பண்ணலாம்னா நான் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அதே ஏஜை கன்சிடர் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண ஏஜ் வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். நான் வந்து ஜஸ்ட் வந்து ஆதார் நம்பரையோ இல்ல வந்து டேட் ஆஃப் பர்த்தையோ நான் ஆதார் நம்பர் பாஸ் பண்ணேன் அப்படின்னா அதுல இருந்து என்ன பண்ணா டேட் ஆஃப் பர்த்தை எடுத்து எனக்கு ப்ராசஸ் பண்ணி எனக்கு ஏஜ் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுது. ஸோ அப்போ ஆனால் ஆல்ரெடி அங்கே அந்த ப்ராஜெக்ட்ல பண்ணி வச்சிருக்கேன், அதை அப்படியே எடுத்து இங்கே யூஸ் பண்றேன். அப்போ அந்த 50 லைன் ஆஃப் கோடு எடுத்து ப்ராசஸ் நான் திருப்பி அடிக்கிறதுக்கு பதிலாக அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், அந்த டைமிங் வந்து சேவ் ஆகுது. நான் திருப்ப சேவ் கூட ஏன் திருப்ப எடுத்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும், ஆல்ரெடி இருக்குது, அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்க போறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மெயினுடைய ஃபங்க்ஷனுடைய அட்வான்டேஜ். ஓகேங்களா? ஸோ இன்னொரு இது என்ன பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இது வந்து ஒரு சின்னதா வந்து ஒரு 10 லைன் 20 லைன் பரவாயில்ல. நான் வந்து ரியல் டைம்ல போகும்போது எனக்கு வந்து ஒரு 1000 லைனு 2000 லைனு அப்படின்னு சொல்லி கோட் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து எனக்கு என்ன ஆகுனா சப்போஸ் எனக்கு எரர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். எங்க போய் என்னது டீபக் பண்றது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். இதே வந்து ஒரு ஃபங்க்ஷன் லாஜிக் பிரகாரம் நான் என்ன பண்றேன், அந்த 1000 லைன் ஆஃப் கோட வந்து லாஜிக் தகுந்த மாதிரி ஸ்பிளிட் பண்றேன். டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனா ஸ்பிளிட் பண்ணிட்டு அப்படின்னா அப்போ ஒரு இது வந்து ஒரு 50 லைன் 100 லைன் அந்த மாதிரி வந்துடும். அப்போ வந்து எனக்கு என்ன ஆகுனா ஈஸியா வந்து நான் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ வந்து நான் கோடு வந்து ஈஸியாக டீபக்கிங் வந்து என்னால் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷனுடைய இன்னொரு அட்வான்டேஜாகவும் நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க.
ஓகேங்களா. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு இது சொல்லுவோம். ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒன்று வந்து என்ன சொல்லுவோம், டெஃபினேஷன் சொல்லுவோம். இன்னொன்று வந்து ஃபங்க்ஷன் காலிங். ஃபங்க்ஷன் டெஃபினேஷன், ஃபங்க்ஷன் காலிங். ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்னா என்னன்னா, ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு எவ்வளோ கோடு நம்ம எழுதுறோம் பார்த்தீங்களா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு அது கோடு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து வேணும் பார்த்தீங்களா, அந்த கோடை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் சொல்லுவோம். ஸோ எவ்வளோ லைன் ஆஃப் கோடை வந்து நம்ம எழுதிருக்கோமோ அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேமை கொடுத்து அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான எல்லா லாஜிக்கும் அதில் எழுதிருப்போம் பார்த்தீங்களா, அதான் நம்ம என்ன சொல்லுவோம், டெஃபினேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ எப்படி டெஃபினேஷன் எழுதுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு நேம் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த நேம் வந்து எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா, பார்த்தோன்னே அந்த ஃபங்க்ஷன் என்ன ஐடென்டிஃபிகேஷன் பண்ற மாதிரி ஒரு லாஜிக்கா இருக்கணும் அந்த நேமுக்கு. ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அடிஷன் ஒரு கால்குலேட்டர் ப்ராஜெக்ட் பண்றேன். அதில் வந்து நான் வந்து அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன் ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்டான ஃபங்க்ஷன் கொடுத்து நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னன்னா, இப்போ அடிஷன் பண்றேன் அப்படின்னா அதுக்கு வந்து ஆட் இல்லை அடிஷன் அந்த மாதிரி நேம் கொடுக்கணும். அது பார்த்தோன்னே ஓ இது அடிஷன் ஆட் அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ மீனிங்ஃபுல்லான ஒரு நேம் கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ அது எப்படி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்றது, எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபங்க்ஷன் நேம் முன்னாடி என்ன பண்ணணும்னா டிஇஎஃப் டெஃபினேஷன் மாதிரி டிஇஎஃப் கொடுத்துட்டு அது என்ன சொல்லணும்னா ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அந்த ஃபங்க்ஷன் நேம் என்னவோ அந்த மாதிரி கொடுத்துக்கணும். இப்போ சிங்கிள் லைன்லாம் நீங்க அப்படியே கொடுத்துக்கலாம். சிங்கிள் வேர்டு. இப்போ டபுள் வேர்டா இருந்துச்சுன்னா அதுக்கு போல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் வந்து இங்க ஃபங்க்ஷன் நேம்ல யூஸ் பண்ணக்கூடாது. அண்டர் ஸ்கோர் நீங்க செப்பரேஷன் வேணும் அப்படின்னா நீங்க வந்து அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. கொடுத்துட்டு இந்த மாதிரி பிராக்கெட் கொடுத்துட்டு கோலன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லைன்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்டேட்மெண்ட் வேணுமோ அது ஒரு டேப் ஸ்பேஸ்க்குள்ள கொடுத்து உங்களுக்கு கொடுத்துடணும். ஓகேங்களா. நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் டேப் ஸ்பேஸ் கொடுத்து எல்லா இந்த ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுத்து எல்லா எவ்வளோ ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்கள் இதுக்குள்ளே கொடுத்துக்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே என்ன சொல்லுவோம், ஆனால் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா. குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே இந்த ஃபங்க்ஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதான் வந்து ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். ஓகேங்களா. ஸோ நான் டெஃபினேஷன் மட்டும் கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ டைம் ரன் பண்ணாலுமே அந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேங்களா. எப்போ வந்து ஒரு ப்ரோக்ராமை கால் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஃபங்க்ஷன் காலிங்னா என்ன ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் நேமை கொடுத்து இப்படி மாதிரி பிராக்கெட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்போ தான் இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபங்க்ஷன் காலிங்னு சொல்கிறோம். அப்போ தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா. சரி வாங்க நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமாக போட்டு பார்க்கலாம். இங்கே வந்து நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணால் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு கீவேர்டு டிஎஃப்னு கொடுத்துட்டு ஃபங்க்ஷன் நேம் நான் வந்து கிரீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ ப்ராக்கெட் கொடுத்துட்டு கோலன் கொடுத்துட்டு உள்ள வந்து ஒரு பிரிண்ட் செட் பண்ணுது டேப் ஸ்பேஸ் கொடுத்து உள்ளே வந்துடுறேன். வந்துட்டு பிரிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். வெல்கம். ஓகேங்களா. ஒரு கிரீட்டிங்ஸ் கொடுத்துட்டேன். ஓகேங்களா. இப்போ இவ்வளோதான் ஒரு ஃபங்க்ஷன், ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. இப்போ நான் இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுறேன். ஓகேங்களா. பார்த்தீங்களா நான் எவ்வளோ டைம் எனக்கு வந்து ஒன்றுமே நடக்கல. ஓகேங்களா. ஏன்னா வெறும் டெஃபினேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். நான் எப்போ இந்த ப்ரோக்ராமை கால் பண்ணுறனோ அப்போ தான் வந்து ப்ரோக்ராமில் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறனோ அப்போ தான் வந்து என்ன ஆகுனா இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா. இதுதான் காலிங். ஓகேங்களா. இப்போ நான் போய் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். சேம் இது எனக்கு வந்து வெல்கம் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுதான் வந்து சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராமை கிரியேட் பண்ணுறது. ஓகே ஒரு ப்ரோக்ராமில் பைத்தான் ப்ரோக்ராமில் ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது சிம்பிளாக இப்படி தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஓகே இதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப் இந்த ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறது நம்ம என்ன டிஃப்ரெண்ட் டைப் சொல்லலாம். ஓகேங்களா. மொத்தம் 4 டைப்பை நம்ம சொல்லலாம். எப்படின்னா பேராமீட்டரைஸ் ஃபங்க்ஷன் ஒன்று சொல்லலாம், இன்னும் வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட் டைப், இன்னும் வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட் டைப், இன்னும் வந்து வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ். ஓகேங்களா. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் இருக்கு. ஸோ அது ஒன்று நம்ம என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம், பேராமீட்டரைஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா. இப்போ வந்து நான் வந்து ஆட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஓகே ஸோ இந்த ஆட் ஃபங்க்ஷனுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து 2 வேல்யூவை பாஸ் பண்ணுவேன். இந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த 2 வேல்யூவை ரிசீவ் பண்ணி எனக்கு ஆட் பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா. இதுதான் இந்த ஃபங்க்ஷனுடைய வேலை. இப்போ நான் 2 நம்பர் பாஸ் பண்ணுறேன். அப்போ என்னன்னா இப்போ அந்த 2 நம்பரை வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டாக பாஸ் பண்ணுறேன்ல, அப்போ அந்த நான் பாஸ் பண்ணக்கூடிய அந்த வேல்யூ வந்து ரிசீவ் பண்ணணும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நான் வந்து வேரியபிள் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ரிசீவ் பண்ணுறதுக்கு இதை கொடுத்தாதான் நான் வந்து கால் பண்ணும்போது நான் வேல்யூ பாஸ் பண்ணேன், அந்த வேல்யூ வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ரிசீவ் பண்ணும். ஓகேங்களா. ஸோ இந்த பேர் என்ன சொல்லணும், இங்கே கொடுத்துட்டு இந்த வேரியபிள் நேம் மாதிரி கொடுக்குறோம்ல, இதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா ஆர்குமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ நார்மலாக இங்கே கொடுக்கும்போது இப்படி கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து என்ன சொல்லுவோம், நார்மலாக நம்ம வந்து ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணோம், அதை வந்து என்ன சொல்லுவோம்னா ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணுறது நம்ம என்ன சொல்லுவோம்னா வேரியபிள்னு சொல்லுவோம்.
ஸோ நம்ம இங்கே வந்து என்ன பண்ணுறோம், இங்கேயும் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு சில இன்புட் பாஸ் பண்ணுறோம். அதுவும் வந்து ஒரு வேல்யூ வந்து ரிசீவ் பண்ணுற வேலை தான் பார்க்க போது, வேல்யூ வந்து அசைன் பண்ணுற மாதிரி தான். ஆனால் நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே பார்க்கும்போது அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ நான் வந்து 2 வேல்யூ வந்து பாஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா. அப்போ நான் என்ன பண்ணேன், 2 ஆர்குமெண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. num1 அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்ட்டையும் num2 அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட்டையும் நான் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா இந்த num1ஐயும் பிளஸ் num2 அப்படின்னு சொல்லி ரெண்டையும் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆட் பண்ணி ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதை நான் வந்து பிரிண்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ரிசல்ட்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா. இப்போ நான் ரன் பண்ணா எனக்கு ஒண்ணுமே நடக்காது. ஏன்னா நான் வந்து ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் தான் பண்ணியிருக்கேன், இன்னும் ஃபங்க்ஷன் காலிங் வந்து பண்ணல. ஓகேங்களா. அடுத்து வந்து நான் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணி பார்க்குறேன், எனக்கு ஒன்றுமே நடக்கல. இப்போ வந்து நான் ஃபங்க்ஷன் காலிங் வந்து பண்ணுறேன். ஓகேங்களா. இப்போ நான் ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு இதுதான் ஃபங்க்ஷன் காலிங். இப்போ நான் ஃபங்க்ஷன் காலிங் போது என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரன் பண்ணுறேன். என்ன ஆகுது, ஆட் மிஸ்ஸிங் 2 ரிக்கர் பொசிஷனல் ஆர்குமெண்ட் num1 அண்ட் num2. இது வந்து என்னன்னா நீங்கள் வந்து 2 ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு வேல்யூவை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அதுவே சொல்லுது. ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நான் இங்கே எவ்வளோ ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கணும் அவ்வளோ ஆர்குமெண்ட்டுக்கு நான் வேல்யூ வந்து இங்கேருந்து பாஸ் பண்ணணும். இதுதான் வந்து பெராமீட்டர். நம்ம வந்து இங்கேருந்து பெராமீட்டர் கொடுத்துருக்கோம். இந்த பெராமீட்டருக்கு வந்து நம்ம வந்து என்ன பெராமீட்டர்னா ஆர்குமெண்ட். இந்த ஆர்குமெண்ட் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இங்கேருந்து வேல்யூ வந்து பாஸ் பண்ணணும். இப்போ வந்து 10, 20 2 வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இருக்க 10 வந்து num1க்கும், இந்த ரெண்டாவது இருக்க 20 வந்து num2க்கும் போகும். ஸோ இதுதான் இங்கே ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க வேல்யூ ஃபர்ஸ்ட்டுக்கும், ரெண்டாவது கொடுத்துருக்க ரெண்டாவது வேல்யூக்கும் போகலாம். இதுதான் இந்த பெராமீட்டர் வந்து எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட்டுக்கும் சொன்னது. இதுதான் வந்து நம்ம என்ன சொன்னோம், பெராமீட்டர். இங்கே ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல பெராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுக்குற வேல்யூ ஃபர்ஸ்ட் இதுக்கும், ரெண்டாவது கொடுக்குற வேல்யூ ரெண்டாவது இதுக்கும் கொடுக்கணும். அதே மாதிரி இது எல்லாமே என்ன பெராமீட்டர் பேஸ் பண்ணி நடக்குது. என்ன நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் கொடுக்குற வேல்யூ ஃபர்ஸ்ட் num1க்கும், ரெண்டாவது 20 வந்து num2க்கும் போது அது ஒன்று. ஸோ இங்கே 2னா இங்கேயும் 2 வேல்யூ கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். ஓகேங்களா. இதுதான் வந்து நம்ம பெராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன். இந்த மாதிரி நம்ம கொடுக்கறது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன் சொல்றோம். ஓகேங்களா. ஓகே. ஸோ நான் இப்போ கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துருச்சா 13. ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருங்கன்னா இந்த ஆர்குமெண்ட், இந்த ஃபங்க்ஷன் ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு 2 ஆர்குமெண்ட் செட் பண்ணி அந்த 2 ஆர்குமெண்ட்டுக்கு நான் வேல்யூ இங்கேருந்து பாஸ் பண்ணுறேன். அந்த வேல்யூ அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணால் அந்த வேல்யூ ரிசீவ் பண்ணி வச்சுக்கிட்டு ஸோ எனக்கு என்ன பண்ணுதுன்னா உள்ள வந்து நான் என்ன பண்ணுறேன், 2 ஆட் பண்ணுறேன். num1 + num2 கொடுத்து அது வந்து ஒரு ரிசல்ட் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேங்களா. இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா அதை நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆர்குமெண்ட்டை ரிசீவ் பண்ணிருக்கு, எனக்கு எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல. ஓகேங்களா. ஸோ என்னன்னா இந்த ஃபங்க்ஷன் இங்கே கால் ஆகிறதோட முடிஞ்சிருச்சு, எனக்கு எதுவுமே இங்கே ரிட்டர்ன் ஆகல. ஓகே. சப்போஸ் எனக்கு இந்த ரிசல்ட் வந்து என்னன்னா ரிட்டர்ன் பண்ணும், எனக்கு இங்கே வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று இருக்கு, RETURN. ரிட்டர்னில் இந்த ரிசல்ட்டை நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ என்ன ஆகுனா இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணா ஒரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேங்களா. இங்கே நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம், அதுக்கு கொடுக்காம நான் வந்து ரிசல்ட்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன அது ஒன்றுமே நடக்கல. ஏன்னா ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ண எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ரிசீவ் பண்ணல. ஓகேங்களா. இங்கே எப்படி நம்ம வேல்யூ பாஸ் பண்ணும்போது இங்கே வந்து ஆர்குமெண்ட் கொடுத்து ரிசீவ் பண்ணிக்கிறோமோ வேல்யூவை, அதே மாதிரி இங்கே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா இங்கே நான் ஒரு வேரியபிள் கொடுத்து நான் அது வந்து அசைன் பண்ணிக்கணும். ஓகேங்களா. அவுட்புட்னு கொடுத்துறேன். இப்போ என்ன ஆச்சுன்னா இது ரிசீவ் ஆயிடுச்சு. அப்போ இந்த ஆட் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுற ரிசல்ட் வந்து எங்கே வந்துச்சுன்னா இந்த அவுட்புட் அப்படிங்கிற வேரியபிளை வந்துடும். ஓகேங்களா. இப்போ நான் இது வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ பிரிண்ட் பண்ணுறேன்னா இப்போ நான் இது எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்களா எனக்கு அவுட்புட் வந்து வந்துருச்சா. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஆட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷன் வந்து 2 ஆர்குமெண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணுது. அந்த 2 ஆர்குமெண்ட்டையும் ரிசீவ் பண்ணி அதை 2ஐயும் ஆட் பண்ணி ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுது. அந்த வேரியபிள் வேல்யூ வந்து நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகேங்களா. இங்கே ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். கால் பண்ணும்போது 10, 20 டேரெக்டாக நான் வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு வர ரிசல்ட்டை அவுட்புட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறேன். அதை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஓகே. இதுதான் இந்த ப்ரோக்ராம். சப்போஸ் நான் இங்கே வந்து அவுட்புட் வந்து ரிசீவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ரிசீவ் பண்ணுறேன், ஆனால் நான் இங்கே வந்து ரிட்டர்ன் பண்ணல. இப்போ எனக்கு என்ன ஆகும், எரர் அடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா எரர் அடிக்காது, நன் அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா. ஸோ இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் இது ஏன் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் சொல்கிறேன். ஸோ நாம்பளாம் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ நாம்பளாம் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம், யூஸராக கிரியேட் பண்ணுறோம். இது வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுதுன்னா இப்போ நம்ம வந்து ஒரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகேங்களா. அப்படி சப்போஸ் பண்ணல அப்படின்னா
டிஃபால்ட்டா அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணா நன் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். நன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட், இது வந்து ஆப்ஜெக்ட் சொல்லலாம், அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ நன் ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணால நம்ம எதுவும் ரிட்டர்ன் பண்ணலைன்னா அப்போ நன் ஆப்ஜெக்ட் வந்துடும். அப்போ அந்த வேரியபிள் வந்து அதனால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து நன் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? அந்த இடத்துல என்ன கொடுத்தேன்னா ரிட்டர்ன் கொடுத்துருக்கேன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னா டிஃபால்ட்டா ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணணும்னா நன் ஆப்ஜெக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆயிடுச்சு, எனக்கு 13 வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் அவுட்புட்டை வந்து நான் இது பண்ணாமல் நான் டேரெக்டாக இப்படியே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே கொடுத்துக்கலாம். இப்போ கூட கொடுத்தா என்னாங்கன்னா இப்போ டிஃபால்ட்டாக இது வந்து ரிட்டர்ன் பண்ணும். அப்போ ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ இங்கே வரும். அப்போ என்னன்னா ரிசீவ் பண்ணல, டேரெக்டாக நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்படியும் வந்து எனக்கு கொடுத்துக்கலாம். இதுக்குள்ள நான் வந்து இதாக கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இப்படியும் கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து இந்த மாதிரி வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன் சொல்கிறோம். இது இப்படி தான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி அதுக்கு வேல்யூ பாஸ் பண்ணி அதை வந்து நான் வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு வந்து வச்ச மாதிரியே நான் வந்து அவுட்புட் அப்படின்னு ஒரு வேரியபிளே வச்சுக்கிட்டு அது தனியாக வந்து ஒரு ஓகேவா? இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ 13 கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணேன்னா நான் வந்து 2 ஆர்கியூமெண்ட் தான் கொடுத்துருக்கேன். ஆனால் பாஸ் பண்ணும்போது 3 வேல்யூ பாஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், ரிசீவ் ஆகுமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரிசீவ் ஆகாது. ஸோ அப்பயும் எரர் தான் இருக்குது. என்ன சொல்லுதுன்னா டைப் எரர், ஆட் டேக்ஸ் 2 பொசிஷனல் ஆர்குமெண்ட் பட் 3 1. ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா 2 தான் ஆர்குமெண்ட்டாக ரிசீவ் பண்ணுது, ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா 3 கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எரர் வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் செக் பண்ணிவிட்டு எவ்வளோ ஆர்குமெண்ட் நம்ம கொடுத்துருக்கணும், ஸோ 2 தான் ரிசீவ் பண்ணியிருக்கோம், ஆனால் நம்ம 3 பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே. எப்பவுமே நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதும்போது என்ன பண்ணணும்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஸோ ட்ரிபிள் கோட் யூஸ் பண்ணி, ஏன் ட்ரிபிள் கோட் யூஸ் பண்ணால் ஒரு பெரிய லென்த்தாக ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் மல்டிபிள் லைனில் போவோம். ஓகேங்களா? அப்போ மல்டிபிள் லைனாவே ஸ்ட்ரிங் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ட்ரிபிள் கோட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் 3 சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 3 வந்து டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே வந்து அதை பற்றி நம்ம சொல்லிடுவோம். அது இந்த ஃபங்க்ஷன் வந்து எதுக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எந்த ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, டெவலப்பராக இருக்குது, டெவலப் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அது சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க, டெவலப்பர் நிறைய பேர் இருப்பாங்க, சப்போர்ட்டிங் டீம் இருக்குது, சப்போர்ட்டிங் டீம் கொண்டு கொடுத்துருவீங்க. ஸோ அப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும், அவங்க ஏதாவது யாராவது செக் பண்ணணும்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து எதுக்கு. சில டைம் என்னன்னா இப்போ ஆடுன்னு நம்ம சிம்பிளாக எழுதிட்டோம், அப்போ பார்க்கும்போது இது ஆட் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுது. இதே வந்து ஒரு பெரிய லாஜிக் வேறு ஏதாவது லாஜிக் எழுதும் போது என்னன்னா நம்மளுக்கு வந்து தெரியாது அது என்னன்னு சொல்லிட்டு, என்னதான் நேமா வந்து நம்மளுக்கு புரிஞ்சிக்காம வச்சாலும் அதுக்குள்ள என்னென்ன லாஜிக்கல் வச்சிருக்கோம் நம்மளுக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம டாக்குமெண்ட் ஸ்ட்ரிங்ல அந்த ஃபங்க்ஷனை பற்றி நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொடுத்துட்டு நான் வந்து addition or add the to number, ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அப்போ என்னன்னா பார்த்தோன்னே என்னென்ன தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இதில் வந்து 2 நம்பர் வந்து ஆட் பண்ணுறாங்க. இல்லை இந்த மாதிரி இப்படி கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டாட் ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இந்த டாட் ஸ்ட்ரிங் கெட் பண்ண முடியுமா அப்படின்னா கெட் பண்ண முடியும். இதை வந்து எப்படி நமக்கு எடுத்துக்கலாம் கெட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் நேம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபங்க்ஷன் நேம் டாட்டு __doc __ இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனில் என்ன இங்கே வந்து இந்த எரர்னால வரல, இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா பார்த்தீங்களா அதுக்குள்ளே என்ன டாக் ஸ்ட்ரிங் இருக்கோ அது வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் இந்த மாதிரி ஃபஸ்ட் லைனில் கொடுக்குறது, இந்த மாதிரி ஃபஸ்ட் லைனில் தான் கொடுக்கணும். நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை பற்றி ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி டாக் ஸ்ட்ரிங்கை வந்து கொடுக்குறீங்க, ஏதாவது ஸ்ட்ரிங் கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம், ஃபஸ்ட்டில் தான் கொடுக்கணும். இது மாதிரி நீங்கள் மல்டிபிள் லைனில் கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? மல்டிபிள் லைன் கொடுத்து அதுதான் நம்ம வந்து ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அந்த டாக் ஸ்ட்ரிங் கெட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னன்னா டாக் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது மாதிரி டாட் வச்சு அந்த ஃபங்க்ஷன் நேமு டாட் வச்சு டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுத்து டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் என்ன டாக் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கீங்களோ அந்த டாக் ஸ்ட்ரிங் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிரும். நான் வந்து அதை பிரிண்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா ஆட் த டூ நம்பர்னா அது என்ன மாதிரி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ரியல் டைமில் போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ அதில் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது பார்த்தோம், அதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்த்தோம், அதில் வந்து ஒரு டைப் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த டைப் டிஃபால்ட் ஆர்குமெண்ட் டைப்னு ஒன்று இருக்குது. இப்போ டிஃபால்ட் ஆர்குமெண்ட் டைப் அப்படின்னா என்ன அப்படின்னா
இப்போ நாம் ஆட் 2 நம்பர் பார்த்தோமா. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ நம்ம எல்லா டைமே நம்ம 2 நம்பர் தான் 2 நம்பர் தான் ஆட் பண்ணுமா, சில டைம் வந்து 3 நம்பர் கூட ஆட் பண்ணுவோம் கரெக்டுங்களா. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி 3 வேல்யூ வந்து நான் கொடுத்துருக்கேன், இங்கே 3 வந்து ஆர்குமெண்ட் வந்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 3 நம்பரையும் வந்து நான் ஆட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ ஆட் த 3 நம்பர் ஓகேங்களா. இதுதான் இந்த ப்ரோக்ராம் மாற்றிருக்கேன். ஸோ நான் இங்கே வந்து 3 நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த 3 ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கேன், அந்த 3 ஆர்குமெண்ட்டுக்கு நான் வேல்யூ வந்து 3 வேல்யூ கொடுத்துட்டேன் ஓகேங்களா. இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன் ஓகேங்களா. இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த 3 வேல்யூ எனக்கு ஆட் பண்ணி கொடுத்துருது ஓகேவா. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஆட் 2 நம்பர்ன்றதை ஆட் 3 நம்பர் மாற்றி இது பண்ணுறேன். பட் எனக்கு எக்ஸிக்யூட் இப்போ வந்து ஒரு சினாரியோவில் வந்து நான் 3 நம்பர் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு சினாரியோ வருது, அப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா, இருங்க இதை வந்து இங்கே வச்சுக்கிறேன், இது அப்படியே இருக்கட்டும். ஸோ இன்னொரு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் மல்டிபிள் டைம் எத்தனை டைம் வேணாலும் கால் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் வேல்யூ கொடுத்துட்டு கால் பண்ணால் அது எக்ஸிக்யூட் ஆகும் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் அதனுடைய அட்வான்டேஜ். ஸோ நான் திரும்ப வந்து நான் ஆர்கியூமெண்ட்டோ இல்லை இதோ மாற்றிட்டு இருக்க தேவையில்லை. ஓ இங்கே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மறந்துட்டேன். ஸோ நான் ரிப்பீட்டடாக சேம் இங்கே பாருங்கள், நான் வந்து 10 20 30 கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன், எனக்கு அதுக்கு அவுட்புட் வருது. ஸோ அதே மாதிரி 100 200 300 கொடுத்துருக்கேன், அதுக்கான அவுட்புட் வருது. ஸோ நான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து நான் வந்து ஆர்குமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கு நான் டிஃப்ரெண்டான இன்புட் எது வேணாலும் கொடுத்து எப்படி வேணாலும் ப்ராசஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஒரு டைமும் நான் வந்து இது பண்ணிட்டு இருக்க தேவையில்ல ஓகேங்களா. ஓகே ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து 3 ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கேன்னா எனக்கு வந்து இப்போ ஒரு நெசசரி வருது 2 ஆர்குமெண்ட் தான், நான் வந்து 2 வேல்யூ மட்டும் நான் ஆட் பண்ணால் போதும்னு சொல்லி எனக்கு நெசசரி இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்படி கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இது வந்து கரெக்டாக இருக்குது, அதனால் எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிரும். இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ வந்து இங்கே கால் பண்ணுறேன், எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிரும், அதனோட அவுட்புட் வந்து எனக்கு கிடைச்சது. அடுத்து ஆட் த 3 நம்பர், இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுது. அடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு கால் ஆகுது. கால் ஆகும்போது என்ன சொல்லுது அப்படின்னா ஆட் மிஸ்ஸிங் 1 ரிக்வயர் பொசிஷனல் ஆர்குமெண்ட் num3. ஸோ என்னன்னா நீங்கள் வந்து 2 வேல்யூ 3 ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கீங்க, அது num1 num2 num3. இப்போ num1 num2க்கு நம்ம வந்து 2 வேல்யூ பாஸ் பண்ணிட்டோம். அப்போ இன்னொரு இதுக்கு வந்து num3க்கு வந்து நீங்கள் வேல்யூ பாஸ் பண்ணல, அதான் சொல்லுது பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் num3க்கு வந்து மிஸ் ஆயிடுச்சு வேல்யூ மாதிரி சொல்லுது ஓகேவா. அப்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு தான் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இப்போ num3க்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இப்போ அடிஷன்னால நான் என்ன பண்ணுறேன்னா ஈக்குவல் டு 0 நான் அசைன் பண்ணுறேன். ஏன்னா இப்போ வந்து 0 ஆட் பண்ணாலும் அதனுடைய வேல்யூ இங்கே இது பார்க்க முடியாது. மெயின் இது என்னன்னா, இப்போ நான் இப்போ வேற ஏதாவது இப்போ நான் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா இப்போ என்ன ஆகுன்னா, ஓகே நான் அதை நெக்ஸ்ட் அடுத்து இது முடிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு அது என்னன்னு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இது இப்போ நான் 0 நான் அசைன் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நான் திருப்பியும் அதே இதுதான் இருக்குது, திருப்பியும் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அவுட்புட் வருது. அப்போ இங்கே எந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ வந்து இங்கே 3 ஆர்குமெண்ட் இருக்குது, ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு வந்து நான் இங்கே வேல்யூ வந்து அசைன் பண்ணிக்கிறேன் 0ன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. இப்போ நான் வந்து 2 ஆர்குமெண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா முன்ன வந்து எரர் வந்துச்சு, அதே இது இந்த இடத்துல 0 அசைன் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணுற எரர் வரல. ஏன்னா இந்த இது ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா நான் 2 வேல்யூ பாஸ் பண்ணும்போது எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ இங்கேயும் செகண்டாக கொடுத்துருக்கு இந்த num2க்கு போகும். 3வது வேல்யூக்கு என்ன பண்ணால் நீங்கள் வந்து 0 வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன்ல அந்த வேல்யூ டிஃபால்ட்டாக எடுத்துக்கும் ஓகேங்களா. அதனால தான் இங்கே வந்து எனக்கு எரர் வரல ஓகேவா. ஸோ அப்போஸ் நான் 3 வேல்யூ பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ இந்த 0 வந்து எடுத்துக்காது ஓகேங்களா. இங்கே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதே தான் 60 தான் வருது. ஏன்னா நான் 3 வேல்யூ பாஸ் பண்ணேன் அப்படின்னா அது 3 வேல்யூவே எடுத்துக்கும் அப்படியே ஓகேங்களா. இப்போ இதே வந்து நான் 2 வேல்யூ மட்டும் பாஸ் பண்ணேன் அப்படின்னா இங்கே டிஃபால்ட்டாக வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த வேல்யூ வந்து அதை வந்து எடுத்துக்கும் ஓகேங்களா. ஸோ நான் 3 வேல்யூ பாஸ் பண்ணும்போது இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்கணும் அந்த வேல்யூ இப்போ num3க்கு வந்து என்ன ஆகுனா இருக்குன்னா இந்த 30ங்கிற வேல்யூ எடுத்துருக்கும். இப்போ உங்களுக்கு டவுட்டாக தான் நான் இங்கே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு காட்டுறேன் பாருங்க. இப்போ num3ன்னு வச்சுருக்கேன் ஓகேவா. இப்போ num3ன்னு கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ வந்து எனக்கு num3க்கு வந்து 13 வந்திருக்கு. ஏன்னா நான் 3 வேல்யூ பாஸ் பண்ணால் இந்த 3வது இருக்க வேல்யூக்கு வந்து என்ன பண்ணால் என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம் அந்த வேல்யூ எடுத்துக்கும். சப்போஸ் நான் 2 வேல்யூ தான் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த num3க்கு இங்கே பார்த்தீங்களா 2வது டைம் இங்கே கால் ஆகும்போது நான் 2 வேல்யூ தான் பாஸ் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுனா டிஃபால்ட்டாக இங்கே ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா 0ன்னு, அதை வந்து எடுத்துக்கும். ஸோ இங்கே கொடுக்க வேல்யூ முக்கியமான பாயிண்ட் என்னன்னா நான் ஏன் இங்கே 0ன்னு கொடுத்துருக்கேன் அதான் நீங்கள் நோட் பண்ணணும். இதே வந்து நான் வந்து இப்போ வந்து 0ன்னு கொடுக்குறேன், இப்போ 1 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகுனா நான் கொடுத்துருக்க வேல்யூ வந்து 10 20 13 தான் கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு என்ன வேணும்னா 16 வரதுக்கு பதிலாக எனக்கு என்ன வந்திருக்கும். ஸோ இங்கே 3 வேல்யூ கொடுக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு 3 வேல்யூ கொடுத்துறேன் எனக்கு 16 வந்துருச்சு. அதே வந்து இங்கே 2 வேல்யூ கொடுக்கும்போது என்ன பண்ணால் இதனுடைய வேல்யூ இது 2 தான் ஆட் பண்ணணும். அப்போ நான் வந்து 0ன்னு கொடுக்கும்போது கரெக்ட். ஏன்னா இப்போ
100 + 200 300ன்னு வந்துடும். இப்போ நான் 0 இருக்கும்போது அது 300 + 0 ஆட் பண்ணும்போது எனக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகலை. இதே வந்து நான் 1 கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா எனக்கு 301ன்னு வந்துடுது. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 0ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த இந்த அசைன் பண்ணுற வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து அசைன் பண்ணணும். இந்த வேல்யூ வந்து இங்கே 0 கூட எல்லா இதுக்கும் 0 இல்லை எல்லா இதுக்கும் இன்னொன்று அப்படிலாம் பண்ணக்கூடாது. என்ன வேல்யூக்கு இந்த கொடுக்குற வேல்யூ வந்து அதனுடைய ரிசல்ட்டை வந்து பாதிக்காத மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கணும். அதான் மெயினாக பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணால் ஒரு டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ கொடுத்துட்டோம் பார்த்தீங்களா, இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப் பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த டிஃபால்ட் ஆர்குமெண்ட் டைப், இதுதான் வந்து நம்ம டிஃபால்ட் ஆர்குமெண்ட் டைப்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்த பேராமீட்டரில் எவ்வளோ பேராமீட்டர் இருக்கோ அவ்வளோ வேல்யூ அங்கே இருக்கணும். அதுக்கு தாண்டி கம்மியாவோ அதிகமாகவோ இருந்துச்சுன்னா அது வந்து எனக்கு வந்து எரர் வந்து த்ரோ பண்ணிடும். ஸோ அதே வந்து இதெல்லாம் மாறாது. இது டிஃபால்ட் ஆர்குமெண்ட். நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு வேரியபிளுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வேல்யூ வந்து டிஃபால்ட்டாக அசைன் பண்ணிடுறேன். ஸோ நான் வந்து எனக்கு அங்கே எவ்வளோ ஆர்குமெண்ட் இருக்கோ அவ்வளோ ஆர்குமெண்ட்டுக்கு வந்து வேல்யூ வந்து கொடுக்கும்போது அது என்னன்னா அதை எடுத்துக்குது. சப்போஸ் நான் வேல்யூ கொடுக்கல அப்படின்னா ஆனால் டிஃபால்ட் வேல்யூ என்ன கொடுத்துருக்கணும் அந்த வேல்யூ வந்து எடுத்துக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டிய என்னன்னா, இந்த டிஃபால்ட் ஆர்குமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இது நீங்கள் எப்போவுமே எங்கே கொடுக்கணும்னா லாஸ்ட்டாக தான் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா இது அக்செப்ட் பண்ணிக்காது. இப்போ நான் ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா எரர் வந்துச்சு பார்த்தீங்களா, நான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட் ஃபாலோ டிஃபால்ட் ஆர்குமெண்ட் அப்படி கொடுக்கக்கூடாது. எப்பவுமே வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டை வந்து எப்போ கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக தான் கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து அது ஃபர்ஸ்ட் கொடுக்குற 2 வேல்யூ எடுத்து ஃபர்ஸ்ட் 2 வேரியபிளை அசைன் பண்ணிக்கும், ஃபர்ஸ்ட் 2 ஆர்குமெண்ட்டுக்கு அசைன் பண்ணிக்கும். நீங்கள் எடுத்த உடனே போயிட்டு அதை வந்து நீங்கள் இந்த வேல்யூ அசைன் பண்ணீங்கன்னா எந்த வேல்யூக்கு எந்த வேரியபிள்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால என்ன பண்ணிக்கலாம், இது டிஃபால்ட்டான ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டுக்கு நீங்கள் வேல்யூ கொடுக்குறீங்க அப்படின்னா அது எங்கே இருக்கணும் அப்படின்னா லாஸ்ட்டாக தான் இருக்கணும். ஸோ நான் இன்னொரு டிஃபால்ட் ஆர்குமெண்ட் கொடுத்துக்கிறேன் அப்படின்னா அது நீங்கள் கொடுத்துக்கலாம். அது வந்து ஒன்றும் இது பண்ணாது, அதை வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ டிஃபால்ட் வேல்யூ வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் வந்து எல்லாமே லாஸ்ட்டாக தான் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டாகவும் முன்னாடியோ மாற்றி கொடுத்துருவேன். டிஃபால்ட் ஆர்குமெண்ட் எப்பவுமே அந்த ஆர்குமெண்ட் லாஸ்ட்டாக தான் இருக்கும். இது ஒரு பாயிண்ட் வந்து நல்லா நான் வச்சுக்கோங்க எப்போ வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணும்போது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷனில் 2 டைப் பார்த்துட்டோம். ஸோ 3ஆவது ஒரு டைப். ஓகேங்களா? இப்போ வந்து அடுத்த டைப் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். அடுத்த டைப் என்ன சொல்லியிருக்குன்னா கீவேர்டு ஆர்குமெண்ட்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ கீவேர்டு ஆர்குமெண்ட்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து டிஎஃப் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? அதில் வந்து ரோல் நம்பர், நேம் M1 M2 M3 இந்த மாதிரி வந்து நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இதை கிரியேட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி வேல்யூ வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ரோல் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ரோல் நம்பரை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அடுத்து வந்து நேம், இந்த நேம் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? அடுத்து வந்து என்னென்னா ஓகே மார்க் 1 இதை வந்து கொடுத்துக்கிறேன். M1 ஓகேவா? இந்த வேரியபிள் மார்க்கு 1. அடுத்து வந்து மார்க் 2ல் M2 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து மார்க் 3ல் வந்து M3 இது மாதிரி கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இந்த ஸ்டூடெண்ட் வந்து நான் வந்து ஸ்டூடெண்ட் டெஃபினேஷன் வந்து முடிஞ்ச ஸ்டூடெண்ட் ஃபங்க்ஷனுக்கு இப்போ வந்து என்னன்னா ஃபங்க்ஷன் வந்து கால் வந்து பண்ணுறேன். ஓகேவா? இந்த இதில் வந்து நான் எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல. இப்போதைக்கு நான் டைரெக்டாக வந்து நான் இது கால் மட்டும் பண்ணுறேன். இங்கே வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து ரோல் நம்பர் பாஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நேம் வந்து பாஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி நேம் வந்து கொடுத்துக்கிறேன். மார்க் வந்து பாஸ் பண்ணுறேன் 50 60 70. ஓகேவா? இப்போ நான் இது ரன் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா ரோல் நம்பர் பிரிண்ட் ஆகுது, எல்லாமே கரெக்டாக பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வேல்யூவை இப்போ நேம் வந்து நான் ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன். இப்போ வந்து ரோல் நம்பர் வந்து நான் 2வது கொடுக்குறேன். இப்போ என்ன நடக்குது நீங்களே பாருங்கள். ஸோ அப்போ என்னன்னா ரோல் நம்பருக்கு வந்து இப்போ ஏபிசின்னு பிரிண்ட் ஆகுது. நான் வந்து சும்மா பிரிண்ட் செட் மட்டும் தான் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஆர்டரை மட்டும் நான் இதை வச்சுக்கோங்க. இதில் என்ன மெயின்னா ஆர்டர் தான் முக்கியம். ஸோ இந்த ஆர்டர் மாறிச்சுன்னா இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஆர்குமெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ, செகண்ட் கொடுத்துருக்க ஆர்குமெண்ட்டுக்கு செகண்ட் வேல்யூ, இந்த ஆர்டரில் தான் போகும். அப்போ நான் என்ன ஒரு டைம் இந்த ஆர்டரை வந்து நான் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா
ஸோ இந்த மாதிரி மாற்றி கொடுத்தேன். நான் வந்து இப்போ ரோல் நம்பர் வந்து வச்சிருக்கேன், நேம் வந்து வச்சிருக்கேன்னா இப்போ மாறி பிரிண்ட் ஆயிடுச்சு கரெக்ட்டுங்களா. ஸோ இந்த ஆர்டர் வந்து எல்லா டைமும் நான் என்ன வச்சுக்கேன், இப்படி தான் இதுதான் இங்கே ஃபஸ்ட்டு கொடுக்கணும், இதை தான் இங்கே கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து என்னன்னா இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணி கொடுத்துட்டீங்க, அதை வந்து வேற ஒரு டெவலப்பர் வந்து வேற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அதை வந்து யூஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த ஆர்டர்லாம் அவருக்கு தெரிஞ்சிட்டு தெரியாது. ஓகே, எந்த ஆர்டர் இருக்குது என்னென்ன வச்சுட்டு ஸோ இருக்க முடியாது கரெக்ட்டுங்களா. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணலாம், கீவேர்டு ஆர்குமெண்ட் டைப் போகிறோம். இந்த கீவேர்டு ஆர்குமெண்ட் டைப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்குமெண்ட் நேமுக்கு, ஸோ இதுக்கு வந்து நான் என்னன்னா இப்படி வந்து வேல்யூவாக வந்து நான் அசைன் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா இப்படி நான் வந்து பாஸ் பண்ணுறேன் கீவேர்டு. ஸோ இது வந்து கீவேர்டு, அதுக்கு உண்டான வேல்யூ. ஓகேங்களா. அப்போ நான் கீவேர்டை பேஸ் பண்ணி நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஆர்டர் வந்து முக்கியம் கிடையாது. நான் எப்படி வேணாலும் மாற்றி கூட கொடுக்கலாம். எப்படி மாற்றி கொடுத்தாலும் அந்த வேல்யூ அங்கே போயிடும். இப்போ பாருங்க, பார்த்தீங்களா. ஸோ நான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு நேம் தான் கொடுத்துருக்கேன், ஆனால் எனக்கு கரெக்டாக ரோல் நம்பர் நேமுக்கு நேமும் எழுதுறது. ஏன்னா நான் இங்கே இருக்கிற ஆர்குமெண்ட்டுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேல்யூ வந்து நான் வந்து அசைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா. அதனால இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஸோ எனக்கு நேம் வந்து தெரியும் அப்படிங்கும்போது நான் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி கொடுத்து பாஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து என்னன்னா இந்த நேம் இந்த 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 வேரியபிள் நேம் வந்து இப்படி கூட நீங்கள் வந்து டாக்குமெண்ட் ஸ்ட்ரிங்கில் கொடுத்துடலாம். இப்போ வந்து டாக்குமெண்ட் ஸ்ட்ரிங்கில் கொடுத்துட்டு என்ன கொடுத்துட்டேன்னா ஆர்குமெண்ட் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். மீன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ரோல் நம்பர் கமா நேமு கமா M1 M2 M3. இது வந்து நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸோ இல்லை வந்து ஆர்குமெண்ட்ஸோ இப்படி கொடுத்துட்டீங்கன்னா, சப்போஸ் நான் வந்து இப்போ வந்து எனக்கு என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் இருக்குன்னு தெரியல, நேம் இருக்குன்னு தெரியல அப்படின்னா அவங்க வந்து என்னன்னா இப்போ வந்து அந்த டெவலப்பர் வந்து இந்த ஃபங்க்ஷன் நேம் வச்சுட்டு என்ன டாக் ஸ்ட்ரிங் பண்ணி போட்டாங்கன்னா டக்குன்னு அதில் வந்து தெரிஞ்சிட போகுது. ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம டாக் ஸ்ட்ரிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில். அப்போ என்ன பண்ணலான்னா, ஸோ நான் வந்து இந்த மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ் வந்து நேமு, இந்த ரோல் நம்பர், நேமு, M1 M2 இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ நான் இதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கேசஸில் நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த கீவேர்டு ஆர்குமெண்ட் டைப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்து பார்க்கும்போது வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ். ஓகேங்களா. இப்போது இந்த ஓகே இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா திருப்பியும் வந்து ஆடுக்கே போகிறேன். ஓகேங்களா. ஆடு num1 num2 நம்மள இப்போ பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட். ஓகேவா. இப்போது ரிசல்ட் அப்படின்னு வருது. ரிசல்ட்டில் num1 ப்ளஸ் num2 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறேன்னா ரிட்டர்னில் நான் வந்து என்ன பண்ணுறேன், ரிசல்ட்டை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகேங்களா. இப்போ நான் வந்து கால் பண்ணுறேன் ஆட். ஸோ 10,20 கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட்டுக்குள்ளேயே நான் கொடுத்துருக்கேன், ஒட்டுக்காக கொடுத்துட்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி கொடுத்துட்டேன். ஓகேவா. ஸோ தட் ஸோ எனக்கு வந்து அவுட்புட் வந்துடுது. சப்போஸ் இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ 3 வேரியபிள், ஒரு இதில் வந்து 2 வேரியபிள், இப்போ வந்து 3 வேரியபிள் கொடுக்குறேன். அப்போ நான் என்ன இந்த மாதிரி கேஸில் நம்ம இப்போ என்ன பண்ணால் இங்கே அது 2 இருக்குது, இங்கே 3 இருக்குன்னா அப்போ வந்து நான் num3 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு டிஃபால்ட் ஆர்குமெண்ட் டைப் போய் நான் கொடுத்துக்கலாம். சரி, நான் 3 இது கொடுத்துருக்கேன், இப்போ 4 இது கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ நான் திருப்பி இன்னொன்று கொடுத்துக்கணுமா. இப்போ நான் வந்து 5 இது கொடுக்குறேன், இல்லை நான் வந்து ஒரு 6 இது கொடுக்குறேன், அப்போ நான் வந்து ஒரு 10 இது இந்த மாதிரி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என்ன ஒரு டைம் டிஃபால்ட் ஆர்குமெண்ட் இங்கே இன்க்ரீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியாது இல்லையா. அப்போ அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணால் இந்த வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட் இந்த டைப்புக்கு வந்து போகிறோம். இந்த வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட் என்னன்னா, ஸோ நான் வந்து இந்த மாதிரி இது கொடுக்குறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி எவ்வளோ ஆர்குமெண்ட் கொடுத்தாலும் அதை வந்து ரிசீவ் பண்ணிக்கணும். சரிங்களா. அதுதானே ஃபங்க்ஷன். இப்போ நீங்கள் வந்து அப்போ இந்த மாதிரி கேசஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்துட்டு ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் இப்படி கொடுத்துருக்கேன், ARGSன்னு ஸ்டார் போட்டு கொடுத்துருக்கேன். இப்படி கொடுத்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் வந்து எவ்வளோ வேரியபிள் கொடுத்தாலும் இந்த ஃபங்க்ஷன் வந்து அக்சஸ் பண்ணி இங்கே ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகேவா. சரி, ஸ்டோர் பண்ணிக்குது. அப்போ நான் இந்த வேல்யூ வேணும்னா எப்படி அக்சஸ் பண்ணுறது. இப்போ எனக்கு வந்து இந்த 10 வேணும், அடுத்து 20 வேணும், அடுத்து பார்க்கும் 10, 20, 13 இருக்குல்ல. அப்போ இதை எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு வந்து 10 வேணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போது என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில்
args ஆஃப் ஃபர்ஸ்ட் வேரியபிள் வேணும் அப்படின்னா வந்து 0ன்னு கொடுக்குறேன். 10 வந்துருச்சா, எல்லாத்திலும் 10. இந்த நன் ஏன் வருதுன்னா இங்கே வந்து நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல, அதனால அது நன் வருது. அதை வந்து கன்சிடர் பண்ணிக்காதீங்க. இங்கே வந்து 10ன்னு வந்துருச்சா, அப்போ இது என்ன அடுத்த வேரியபிள் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து 1 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த 20 வந்து வரும். 20 வருதா, அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நான் இங்கே கொடுத்துருக்கிற இந்த எல்லா ஆர்குமெண்ட்டையும் அது என்னவா ரிசீவ் பண்ணிக்கிறேன், ஒரு லிஸ்ட் மாதிரி ரிசீவ் பண்ணிக்குது. ஓகேங்களா, என்ன அங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை போட்டு அனுப்புகிறோன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்களா, ஒரு டப்புள்ஸ் மாதிரி எனக்கு ரிசீவ் பண்ணிக்குது. வெறும் args மட்டும் கொடுத்துருக்கேன். அப்போ என்னன்னா இது ஒரு டப்புள் மாதிரி எனக்கு வந்து ரிசீவ் பண்ணிக்குது. இப்போ நான் வந்து பார்த்தீங்களா இந்த மாதிரி எனக்கு வந்து எப்படி பாஸ் பண்ணியிருக்கோமோ அது மாதிரி வந்துடுது, அந்த ப்ராக்கெட் வந்து வந்துடுது. நான் இதனுடைய டைப் வந்து போட்டு பார்க்குறேன். இந்த ஆப்ஜெக்ட் டைப் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா கிளாஸ் வந்து டப்புள். பார்த்தீங்களா, ஸோ நான் இந்த கொடுத்துருக்க ஆர்குமெண்ட்ல இந்த மாதிரி நான் சிங்கிள் ஸ்டார் போட்டேன் அப்படின்னா அது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு டப்புளாக கொடுத்துட்டு எனக்கு இதில் வந்து எல்லா வேல்யூவும் ரிசீவ் பண்ணிக்குது. ஓகேங்களா, ஸோ இது வந்து என்னென்னா இப்போ இதில் இருக்க ஒரு வேல்யூவும் எனக்கு எடுக்கணும் அப்படின்னா இப்போ வந்து நான் வந்து இப்போ சம் ஆஃப் டிஜிட் பண்ணேன் அப்படின்னா என்ன பண்ணணும், நார்மலாக நான் வந்து லூப் பண்ணோம்ல, இப்போ வந்து ரிசல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு 0ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போது டப்புள் வந்து எப்படி அக்சஸ் பண்ணுவோம், டேட்டான்னு வச்சுட்டு நம்ம என்ன args இந்த args இன் அப்போ என்னங்கன்னா ஒரு நம்பராக வருதா, அப்போது நான் வந்து ரிசல்ட் ஈக்குவல் டு ரிசல்ட் ப்ளஸ் டேட்டான்னு கொடுத்தேன் அப்படின்னா அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த டேட்டாவெல்லாம் ஆட் பண்ணோம். லாஸ்ட்டாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிட்டன் ரிசல்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன், எனக்கு வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு எவ்வளோ ஆர்குமெண்ட் கொடுத்தாலும் நீங்கள் 100 ஆர்குமெண்ட் கூட கொடுக்கலாம், எவ்வளோ கொடுத்தாலும் இதை ரிசீவ் பண்ணிக்கும். நான் இந்த ஆட் பண்ணுறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஃபார் லூப் போட்டுட்டு அதுலேருந்து ஒரு வேலையாக எடுத்து இந்த மாதிரி ஆட் பண்ணி எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். ஓகேங்களா, இதுதான் கீவேர்ட் லென்த் ஆர்குமெண்ட். எவ்வளோ வேரியபிள் வேணால் நான் பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஒன்று பார்த்துங்க, நான் வந்து ரிட்டர்ன் எங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த ஃபார் லூப்புக்கு வெளியே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இப்போ நீங்கள் சப்போஸ் ஃபார் லூப் உள்ளே கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா நல்லா பார்த்துக்கணும். ஸோ வெறும் 10 மட்டும் தான் வருது. ஏன் அப்படி வருது அப்படின்னா ஸோ வந்து என்ன பண்ணால் இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகும், இந்த கால் ஆகும், இந்த வேல்யூலாம் இங்கே ஸ்டோர் ஆகும், நான் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ என்னென்ன ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுக்கும், ரிசல்ட் வந்து 0 + 10 ஆட் ஆகும். நான் என்ன பண்ணுறேன், ரிட்டன் ரிசல்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா எந்த இடத்துல ரிட்டன் ஆகுதோ அங்கேயே வந்து ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிடும், திருப்பி கால் ஆகாது, திருப்பி இங்கே போகாது, ரிட்டன் ஆச்சுன்னா டேரெக்டாக இங்கே வந்துடும். அப்போ ரிசல்ட் என்னன்னா 10ன்னு இருக்கு. அப்போது என்னன்னா இந்த 10 மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா, அப்போ எனக்கு இது எப்போ ரிட்டர்ன் ஆகும்னா இந்த ஃபார் லூப் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரிட்டர்ன் ஆகணும். அப்போ எங்கே கொடுக்கணும் அப்படின்னா ஃபார் லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்கணும். ஓகேங்களா, இப்போ இப்போ தான் வந்து என்ன ஆகுனா இந்த ஃபார் லூப்புக்கு வெளியே இருக்கு, இது மாதிரி ஃபார் லூப் உள்ளே இருந்து ரிட்டர்ன் இப்போ ஃபார் லூப் வெளியே இருக்கு. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எல்லாம் ப்ராசஸாக எனக்கு அவுட்புட் வரும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, கரெக்டாக எங்கே கொடுக்கணும் என்ன எப்படி அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கரெக்டாக கொடுத்து ப்ராசஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, ஓகே. இப்போ இதே வந்து நான் ரிட்டர்ன் இந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். பிரிண்ட் ஆகாது, பார்த்து பிரிண்ட் ஆகிங்களா, ஆகலை. ஏன் அப்படின்னா ஸோ இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கே வந்துடும்னா டேரெக்டாக இங்கே வந்துடும். திருப்பி அதுக்கு கீழே நீங்கள் எவ்வளோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் அது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஒரு ஃபங்க்ஷன் வந்து எப்போ ரிட்டர்ன் பார்க்குதோ அங்கேயே வந்து அது முடிஞ்சிடும்னு அர்த்தம். இப்போ நான் இந்த இடத்துல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துட்டேன் அப்படின்னா 0ன்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா இங்கேயே உங்களுக்கு முடிஞ்சிடும். இதுக்கு கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா ரிட்டர்ன் 0 ஆயிடுச்சா, இதுக்கு கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட்லாம் எதுவுமே எனக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. பார்த்தீங்களா, இப்போ நான் வெறும் ரிட்டர்ன் மட்டும் நான் வேல்யூ கொடுத்தேன், வெறும் ரிட்டர்ன் மட்டும் கொடுத்தேன்னா டிஃபால்ட்டாக என்ன ரிட்டர்ன் ஆகும்னா நன்னுங்கிறது ரிட்டர்ன் ஆயிடும். அப்போ இங்கேயே முடிஞ்சிடும் அது. ஓகேங்களா, இதுக்கு கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட் எதுவுமே எனக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேங்களா, ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ இதே வந்து இந்த இதை வந்து நான் எங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மேலே கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இது வந்து எண்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்களா, எண்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ பாருங்கள், இப்போ வந்து எனக்கு இங்கே வந்து வருது, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் கொடுத்துருக்கேன், அப்போ எனக்கு இங்கே வந்து ரிட்டர்ன் ஆகுது. ஓகேங்களா,
ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய டவுட்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் வரும். ஸோ அதனால தான் நான் வந்து ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் வந்து நான் வரும் அப்படின்னு சொல்லி நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுக்கேன். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்போ வந்து இங்கே வந்து ஸ்டேட்மெண்ட்லாம் இதில் வந்து அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷன் இந்த டேப் கொடுக்கும்ல, இதுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு சொந்தமான ஸ்டேட்மெண்ட். இதை தாண்டி வெளியே இருக்கிறதுலாம் என்னன்னா அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து மெயின் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி மெயினில் வந்து மெயின் ப்ரோக்ராம் மாதிரி இது வந்து எக்ஸிக்யூட் ஆகிக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டேன். இதை வந்து ரிசீவ் பண்ணி ப்ராசஸ் பண்ணிக்கிச்சு. இதே நம்ம முன்ன வந்து பார்த்தோம் இருக்குங்களா ஸ்டூடெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஸ்டூடெண்ட் இப்போ அந்த ஸ்டூடெண்ட்டில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரோல் நம்பரு, நேமு, M1, M2, M3 ஸோ இந்த மாதிரி வச்சுருந்தேன். கரெக்டுங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்ணேன், பிரிண்ட் பண்ணேன். என்னன்னா இந்த ரோல் நம்பரை, நேமு, M1, ஸோ M2, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஸ்டூடெண்ட் இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். M2 வந்து 60, M3 வந்து 17 இருக்கு. ஓகேவா? இதை வந்து நான் ரன் பண்ணுறேன். இது மாதிரி வருது எனக்கு அவுட்புட் வந்து. இதுதான் நம்ம முன்னே போட்டு பார்த்தோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து கீவேர்டு லென்த் ஆர்குமெண்ட் பார்த்தோம்ல. ஓகே, அதில் வந்து நான் என்னன்னா நான் வந்து டேரெக்டாக வேல்யூ கொடுத்து இந்த மாதிரி கீவேர்டு மாதிரி அசைன் பண்ணி அனுப்பல. ஓகே, நான் டேரெக்டாக வேல்யூ கொடுத்துட்டேன். அதனால எனக்கு வந்து சிங்கிள் ஸ்டார்ட் போட்டால் அது வந்து ஒரு டப்புள்ஸ் மாதிரி வந்துச்சு, எனக்கு இதாகச்சு. இப்போ இந்த மாதிரி நான் வந்து நேமுக்கு வந்து இது பண்ணி ப்ராசஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் அந்த மாதிரி ஸ்டார் போட முடியுமா? செக் பண்ணி பார்க்கலாங்களா? ஸ்டார் ARGS போட்டுட்டு நான் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ARGS கொடுக்கலாமா? கொடுத்தா என்ன ஆகும்? செக் பண்ணி பார்க்கலாமா? என்ன சொல்லுது? ஸ்டூடெண்ட் காட் அன்எக்ஸ்பெக்டட் கீவேர்டு ஆர்குமெண்ட். ஓகேவா? ஸோ என்னன்னா நம்ம வந்து கீவேர்டு ஆர்குமெண்ட் நேமுக்கு ஏபிசின்னு பாஸ் பண்ணி ரோல் நம்பர் இதுன்னு சொல்லியிருக்கான். ஆனால் அப்போ அதெல்லாம் இங்கே இல்லையே. இங்கே வந்து அந்த மாதிரி ஆர்குமெண்ட் இருந்தால் தான் நம்ம இந்த மாதிரி நேம் கொடுத்து பாஸ் பண்ணி. இங்கே வந்து நேம் நம்ம இருந்துச்சு, அதுக்கு வந்து நான் ஏபிசி வேல்யூ இது மாதிரி கொடுத்தேன். இங்கே ஆர்குமெண்ட் நேம் என்னவோ அந்த நேமுக்கு அசைன் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் இந்த மாதிரி வந்து கீவேர்டு ஆர்குமெண்ட்டாக கொடுத்துருக்கேன். அப்போ இந்த மாதிரி கொடுத்தா இது வந்து ஒர்க் ஆகல. அப்போ இந்த மாதிரி சமயத்தில் நான் வந்து எனக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் சிங்கிள் ஸ்டார் பதிலாக டபுள் ஸ்டார் போட்டிங்கன்னா இதை என்ன சொன்னால் கீவேர்டு ஆர்குமெண்ட்னு சொல்லுவோம். இப்போ பாருங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்களா? எனக்கு ஒரு டிக்ஷனரி மாதிரி கிடைச்சிருச்சா? இதை வச்சு நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாமா? இல்லைன்னா இதை வச்சு நம்மளுக்கு வந்து ஃபார் லூப் போட்டு திருப்பி அதே மாதிரி நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். எது வேணுமோ எப்படி வேணுமோ பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதே நான் திருப்பி ஃபார் லூப்பில் பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரண்ட்டு கீ எடுத்துக்குவேன். ஓகேவா? இன் keys மட்டும் போட்டோன்னா எனக்கு இது வந்து கீ கிடச்சிக்கும். இப்போ எனக்கு கீ வேல்யூ வேணும்னா பிரிண்ட்டில் கீ கீவேர்டு ஆர்குமெண்ட் ஆஃப் கீன்னு கொடுத்துறேன் அப்படின்னா எனக்கு அதனோட வேல்யூ வந்து பிரிண்ட் ஆயிரும். டைப் டிக்ஸ் சாரி, இது வந்து நம்ம கீ கொடுக்கறதுல கீவேர்டு ஆர்குமெண்ட் கொடுக்கட்டுமா? அதனால இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்களா? ஸோ எனக்கு கீ அது வேல்யூ வந்துருச்சா? ஸோ நீங்கள் வந்து நான் டேரெக்டாக வேல்யூஸே கொடுக்குறேன் அப்படின்னா நான் பேராமீட்டரைஸ்டு அந்த டைப் போனேன் அப்படின்னா நான் சிங்கிள் ஸ்டார் போட்டு அதனுடைய வேல்யூ ரிசீவ் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேல்யூ வேணால் ரிசீவ் பண்ணிக்கலாம். இதே வந்து நான் வந்து கீவேர்டு டைப்
போகிறேன், அப்போ வந்து நான் மல்டிபிள் வேல்யூ இதே மாதிரி கொடுத்துக்கிட்டே போவேன், அது எல்லாத்தையும் நான் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா அப்போ வந்து எனக்கு என்னன்னா டபுள் ஸ்டார் போட்டுக்கலாம். டபுள் ஸ்டார் போட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நம்ம எல்லாமே பார்த்தோம். பேராமீட்டரைசேஷன் ஃபங்க்ஷன், டிஃபால்ட் ஆர்குமெண்ட், கீவேர்டு ஆர்குமெண்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட். வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்லேயே வந்து நம்ம டேரெக்டாக வேல்யூ கொடுத்து எடுக்கிறது. அதில் கீவேர்டு ஆர்குமெண்ட், வேரியபிள் லென்த் கீவேர்டு ஆர்குமெண்ட் எப்படின்னா பேராமீட்டரைசர் இதுவாக ஆர்குமெண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணுறது, கீவேர்டு ஆர்குமெண்ட்டாக என்ன பண்ணுறது, அந்த 2 டைப்ஸ் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இதிலே இன்னும் நிறையா இருக்குது. பேக்கேஜ் வச்சு எப்படி கிரியேட் பண்ணுறது, மாடியூல் எப்படி கிரியேட் பண்ணுறது, இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அடுத்த செஷனில் பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இதை பார்த்த வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இல்லை உங்களுக்கு இன்னும் ஏதாவது டீட்டெயிலாக வேணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்டில் பிங் பண்ணுங்கள். நான் செக் பண்ணிட்டு அதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.